இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ராமநாதபுரம் மாவட்ட கழக சார்பாக இங்கே நமது ராமநாதபுரம் மாநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு மிகுந்த பொதுக்கூட்டத்தின் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழா அன்றைக்கு பிப்ரவரி 24 அன்று இங்கே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே உண்மையிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களால் அரசியலிலே அறிமுகப்படுத்தப்பட்ட 82ஆம் ஆண்டிலிருந்து அவர் நம்மை விட்டு பிரிந்த 2016 வரை பல முறை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கழகப் பணிக்காகவும் தேர்தல் பிரச்சாரங்களுக்காகவும் இன்னும் பல சிறப்பு பொதுக்கூட்டங்களுக்கும் முதலமைச்சராக பல்வேறு திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு வழங்கிடவும் இங்கே பல முறை அம்மா அவர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். 87ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் அவர்களின் மறைவிற்கு முன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 15 அம்மா அவர்கள் இதே ராமநாதபுரத்திலே புரட்சி தலைவர் கண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக, பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக, அப்பொழுது அமைச்சராக இருந்த மறைந்த பெரியவர் ராமசாமி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்திலே அம்மா அவர்கள் இங்கே கலந்து கொண்ட பொழுது அன்றைக்கு அம்மா அவர்களோடு நானும் இங்கே வந்து அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றேன். அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் மறைவிற்கு முன்னால் 86, 87 ஆண்டுகளிலே மேதின கூட்டங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்களிலே கலந்து கொள்ள செல்லும் பொழுது அம்மா அவர்களுடன் சென்று அந்த கூட்டத்தை கண்டுகளிக்கின்ற வாய்ப்பை பெற்றவர்களில் நானும் ஒருவன். இங்கே வந்த பொழுது இதே அரண்மனை திடல்தான் என்று நினைக்கிறேன். அம்மா அவர்கள் வந்த பொழுது 87 செப்டம்பர் 15 அன்று மாபெரும் பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றது. அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது 91 முதல்வரான காலத்தில் இருந்து 2016 வரை பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் ராமநாதபுரம் பகுதி மக்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியிலே நமது ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனையும் மீனவர்கள் பிரச்சனையும் தான் என்றென்றைக்கும் இந்த பகுதியிலே தலையாய பிரச்சனைகளாக இருந்து வந்தது. அம்மா அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க ரூபாய் 850 கோடிக்கு காவிரியிலிருந்து குடிநீர் கொண்டு வரும் வகையில் ராமநாதபுரம் பல்க் வாட்டர் சப்ளை ஸ்கீம் திட்டத்தை செயல்படுத்தினார்கள். அதுபோல கண்மாய்களை தூர்வாரவும் அவற்றின் வரத்து கால்வாய்களை சீரமைக்கவும் ரூபாய் 55 கோடியிலே ஒருங்கிணைந்த தூர்வாரும் திட்டத்தை அம்மா அவர்கள் தந்தார்கள். மூக்கையூரில் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன்பிடி துறைமுகம் அமைத்துக் கொடுத்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். மன்னார் வளைகுடா பகுதியிலே கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கவும்
கடல்சார் பகுதி மக்களின் மேம்பாட்டிற்காகவும் ரூபாய் 140 கோடி மதிப்பில் பெரும் திட்டத்தையும் அம்மா அவர்கள் தீட்டி தந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் மீன்வள மேம்பாட்டை மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டிய பெருமை இதய தெய்வம் அம்மா அவர்களே சாரும் என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாகவே அறிவீர்கள். ஆதி திராவிட மாணவ மாணவியர்கள் தங்கி முறையான கல்வி பெறவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவியர்கள் தங்குவதற்கு வசதியாகவும் அனைவருக்கும் கல்வி இயக்கம் எனும் திட்டத்தை இதே ராமநாதபுரத்தில்தான் இதய தெய்வம் அம்மா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். மக்கள் நலனுக்காக இதய தெய்வம் அம்மா அவர்கள் தொடங்கி வைத்த திட்டங்களை முடக்குவதை மட்டுமே தங்கள் பணியாக செய்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு திராவிட மாடல் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களின் திமுக அரசாங்கம். எனக்கு முன்னாலே பேசிய அன்பு சகோதரர் உங்களது ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் முதுகுளத்தூர் முருகன் அவர்கள் சொன்னது போல இங்கே தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள். அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் இன்று வரை உலகளாக பாராட்டப்படுகின்றன. ஏன் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் பிற மாநிலங்களிலும் பிற நாடுகளிலுமே பின்பற்றப்படுகின்ற அளவிற்கு அவரது ஆட்சி காலத்திலே அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை தந்தார்கள். 91, 96 ஆட்சி காலத்திலே தொட்டில் குழந்தை திட்டம் என்ற சிறப்பான திட்டத்தையும் அதுபோல அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு தங்கத்தின் விலை நாளொன்றும் பொழுதொரும் மேனியுமாக ஏறிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு பவுன் 65,000 ரூபாய்க்கு சென்று விட்டது. ஏழை எளிய மக்கள் தாலியிலே தங்கத்தை அணிய வேண்டும் என்பதற்காகவே தாலிக்கு தங்கம் திட்டத்தை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதுபோல எல்லா பகுதிகளிலுமே அம்மா அவர்கள் கொண்டு வந்த அம்மா உணவகங்கள் நாடு முழுவதும் இன்றைக்கு பிற மாநிலங்களில் கூட பின்பற்றப்படுகின்ற அளவிற்கு ஏழை எளிய மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பயன்படுகின்ற விதமாக குறைந்த விலையில தரமான உணவை வழங்குகின்ற அந்த அம்மா உணவகம் திட்டம் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களிலே சிறப்பான திட்டங்களிலே ஒன்று என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தொடங்கி அனைத்து மகளிர் காவல் நிலையங்களுக்கு உரிய வசதிகளை அம்மா அவர்கள் செய்து வந்தார்கள். அவற்றை எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் கைவிட்டு விட்டார்கள். அதுபோல அம்மா திருமண மண்டபங்கள் பள்ளி செல்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு பயன் தருகின்ற விதமாக விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம், அதுபோல தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்களின் உடல் நலத்தை பேணுகின்ற விதமாக அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம், பாலூட்டும் தாய்மார்களுக்காக பொது இடங்களிலே தனி அறை திட்டம், அதுபோல அம்மா உப்பு என்கிற திட்டம், அம்மா அழைப்பு மையம் கால் சென்டர் என்கிற திட்டம், இளைஞர்கள் மாணவர்களின் உடல் நலத்தை பேணுகின்ற விதமாக எல்லா பகுதிகளிலும் அம்மா உடற்பயிற்சி கூடங்கள், அதுபோல தாய்மார்களுக்கு அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம், அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் என கருவிலிருந்து கல்லறை வரை நமக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் குறிப்பாக புரட்சி தலைவர் அவர்களின் அரசியல் வாரிசாகிய அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதனால்தான் எப்படி புரட்சி தலைவர் மறைந்த பிறகும் அவரது புகழ் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களால் ஏன் இந்திய மக்களால் இன்றென்றைக்கும் பாராட்டப்படுகிறதோ அதுபோல அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னும் அம்மா போன்ற தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லையே என்கின்ற தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற தாய்மார்களும் பெரியவர்களும் ஏங்குகின்ற செய்தியை நாம் தினமும் கேட்க முடிகிறது. அம்மா அவர்கள் இருந்தால் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எவ்வாறு பராமரிக்கப்பட்டிருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள். இன்னும் சில பேர் கேட்கலாம்,
கொலை கொள்ளை எப்பொழுதும் இருக்கிறது என்று. ஆனால் கேள்விப்படாத அளவுக்கு தினம் தினம் கொலை கொள்ளை இல்லாத நாளே இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு நிலை மோசமாகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு சிறிதும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இந்த ஆட்சியிலே நிலவி வருகிறது. தினம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், சிறுமிகளிலிருந்து வயது மிகுந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஆட்சியாளர்களின் கையாளாகத்தனம்தான். காவல்துறைக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இதற்கெல்லாம் பொறுப்பேற்காமல் இன்றைக்கு ஊரூராக சுற்றி பவனி வந்து கொண்டிருக்கின்றார். செல்கின்ற இடங்களெல்லாம் பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார். இன்னும் சொல்ல போனால் போகின்ற இடங்களிலெல்லாம் அவரை அங்கே உள்ள குழந்தைகள் அப்பா அப்பா என்று கூப்பிடுவதாக அவர் சொல்வதை பார்த்து சமூக வலைதளங்களிலே எத்தனை கிண்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு தெரியும். நேற்றைக்கு கூட சென்னையிலே நமது புதிய தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்த பொழுது அங்கே வந்திருந்த ஊடக நண்பர்கள் என்னிடம் கேட்டார்கள், முதல்வர் அவர்கள் தன்னை பார்க்கின்ற குழந்தைகள் எல்லாம் அப்பா அப்பா என்று சொல்லி அவரை கூப்பிடுவதாக மகிழ்கிறாரே என்று. அதற்கு நான் சொன்னேன், தாத்தா வயசுல இருக்கிறவரை அப்பான்னு கூப்பிடுறதுனால அவருக்கு ரொம்ப பெருமிதமா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் டெய்லி பத்திரிகையிலும் சரி ஊடகத்திலும் சரி சிறுமிகள் படுகின்ற பாடு, சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள், சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகள் இன்றைக்கு நிகழாத நாளே இல்லை என்கிற அளவிற்கு நம்ம எல்லாம் அச்சுறுத்துகின்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது. மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்ட நீங்கள் ஆதரவளிக்க வேண்டுமாய் மீண்டும் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, பல ஊர்களிலிருந்து வந்திருப்பீங்க, கிட்டத்தட்ட 9 மணி ஆகுது, பாதுகாப்பா செல்லணும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.